visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னை முகப்பேரில் இருக்கிற லக்ஷ்மி சாய்பாபா கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லக்ஷ்மி சாய்பாபா கோயிலுக்கு லக்ஷ்மி குபேர சாய்பாபா கோயில் மற்றொரு பேரும் உண்டு. இது வந்து கங்கையம்மன் நகர் முகப்பேரில் இருந்தாலும் நெற்குன்றத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால பலரும் இதை நெற்குன்றம் சாய்பாபான்னு குறிப்பிடுவார். சாய்பாபா கோயில்களில் இது மிகவும் அரிதான ஒரு சாய்பாபா கோயில். ஏன் அப்படின்னா இங்க மூலவரா 2 சாய்பாபா இருக்கார். ஆரம்பத்துல இந்த கோயிலை லக்ஷ்மி கணபதி கோயில் தான் குறிப்பிட்டிருந்தா, ஆனா 72 அடி சாய்பாபா சிலையை வந்து வெளியில நிறுவின பிறகு இந்த கோவிலோட பேரு லக்ஷ்மி சாய்பாபா கோவில் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சார். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய ஒரு சாய்பாபா கோயிலாகும். இந்த 72 அடி சாய்பாபா சிலையை வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தும் பார்க்க முடியும், அது மாதிரி அமைச்சிருக்கா. இந்த சாய்பாபா கோயிலில் சென்றடையணும்னா ஒரு 7-8 படி மேலே ஏறி தான் போகணும். மேலே ஏறி போனால் நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. மூலஸ்தானத்தில் சாய்பாபா வெள்ளை பளிங்கு கல்ல அமர்ந்த கோலத்தில் காணப்படுறார். மூலஸ்தானத்துக்கு மேலே அஷ்டலட்சுமி விக்கிரகங்களை வர்ண விக்கிரகங்கள் அமைச்சிருக்கா. பார்க்கறப்போ பிரமிப்பூட்டும் விதமாக இருக்கு. அதே மாதிரி மூலஸ்தானம் பக்கத்திலே ஒரு 3D சாய்பாபா படத்தை வச்சிருக்கா. அந்த சாய்பாபா நம்ம எங்கே நகர்ந்தாலும் நம்மளே பார்க்குற மாதிரி இது இருக்கும். அடுத்த மாதிரி இருக்கிற சன்னதியும் மூலவர் சன்னதி தான். இந்த மூலவர் சன்னதியில மூலஸ்தானத்துல வந்து சாய்பாபா அமர்ந்த கோலத்துல கிழக்கு நோக்கி காணப்படுறார். வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனவர் இவர். இந்த மூலவரான சாய்பாபா விக்கிரகம் பக்கத்திலேயே ஒரு வெள்ளை ஆமை பளிங்கு கல்லால ஆனது அமைச்சிருக்கா. அடுத்து இருக்கிற சன்னதி வடக்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதி வாசல்ல 2 துவாரபாலகர்கள் சங்கநிதி பத்மநிதி நிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த வடக்கு நோக்கிய லக்ஷ்மி குபேரர் சன்னதியில லக்ஷ்மி குபேரரை தவிர சித்திரலேகா இருக்கா. மேல வந்து மகாலட்சுமி தாயாரும் இருக்கா. இந்த லக்ஷ்மி குபேரர் சன்னதியில இருக்கிற 3 விக்கிரகங்களும் கருப்பு விக்கிரகங்களா இருக்கிறதுனாக்க பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளன்னு அவ்வளோ வந்து பார்க்க கண்கவரும் விதமா இருக்கார். அதுக்கு அடுத்து இருக்கிற சன்னதியில சின்ன விக்கிரகமா சாய்பாபா வெள்ளை பளிங்கு கல்லால் ஆனவர். இவருக்கு 2 பக்கத்துலயும் ஒரு பக்கம் சிறுத்தையும் இன்னொரு பக்கம் ஒரு குதிரையும் வச்சிருக்கா. அது பக்கத்திலேயே ஒரு பொற்பாதங்களும் இருக்கு. இதற்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற இன்னொரு சன்னதியிலையும் ஒரு சின்ன வெள்ளை சாய்பாபா பளிங்கு கல்லால் ஆனவர் வச்சிருக்கா. அவர் பக்கத்திலேயே ஒரு அரவைக்கல் ஒரு எந்திரம் வச்சிருக்கா. இந்த சாய்பாபாவோட பேரு ஆதி லக்ஷ்மி சாய்பாபா. இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்ல அநேக இடங்கள்ல அஷ்டலட்சுமியோட வர்ண விக்கிரகங்களை அப்படியே பதிச்சு வச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரு கிழக்கு நோக்கிய சின்ன சாய்பாபா விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்துக்கு எதிரிலேயே கோவிலோட துணியும் இருக்கு. கோவிலோட பின்பக்க நுழைவாயில் பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு வெள்ளை பளிங்கு கல்லான சாய்பாபா இருக்கார். அந்த வேப்ப மரத்தோட இன்னொரு பக்கத்துல ஒரு திரிசூலம் நட்டிருக்கா. அதுக்கு பக்கத்தே நாகதேவதைகள் விக்கிரகம் வச்சிருக்கா. இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான சன்னதியில ஒரு சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியோட சன்னதி. இவரோட சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதி. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி கருப்பு விக்கிரமா கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சி, பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்யமா காணப்படுறார். இந்த லக்ஷ்மி கணபதி சன்னதியோட வாசல் பக்கத்துல 2 விக்கிரகங்கள் 2 பக்கத்துல இருக்கு. முதல் விக்கிரகம் சுவாமி ஐயப்பனோட விக்கிரகம். அடுத்த பக்கம் இருக்கிறவர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆவார். லக்ஷ்மி கணபதி சன்னதியோட கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, ஸ்ரீ துர்கை அம்மன் இவாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. லக்ஷ்மி கணபதி சன்னதியோட இடப்பக்கத்துல வந்து ஒரு மகாமேருவை வச்சிருக்கா. அதே மாதிரி வலப்பக்கத்துல வந்து நவகிரக சன்னதி இருக்கு. நவகிரக சன்னதிய பக்கத்திலேயே மேற்கு நோக்கிய பக்த ஆஞ்சநேயரோட சன்னதி இருக்கு. அதுல வந்து பக்த ஆஞ்சநேயர் நின்ற கோலத்துல காணப்படுறார். இந்த கோவிலோட மற்றொரு முக்கிய சன்னதி என்ன அப்படின்னா ஸ்ரீ வாராகி அம்மனோட சன்னதி. இந்த கோவில்ல ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த சன்னதியோட கோபுரத்து மேல சப்தமாதாக்களோட விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோவில்ல ஸ்ரீ மகாவாராகி அம்மன் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்குன்னு ஸ்ரீ மகாவாராகி அம்மன் தன்னோட சன்னதியில அமர்ந்த கோலத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு தனியா ஒரு பிரத்யேகமா ஒரு மெடிடேஷன் ஹால், அதாவது தியான மண்டபம் பேஸ்மெண்ட்ல இருக்கு, தரைதளத்துக்கும் கீழே. அங்க வந்து ஸ்ரீ சேஷ யோக சாய்பாபா விக்கிரகம் கருப்பு வர்ணத்துல இருக்கு ஆதிசேஷனோட. அவருக்கு 2 பக்கத்துலயும் கணபதி விக்கிரகம் தத்தாத்திரேயர் விக்கிரகம் வெள்ளை பளிங்கு கல்லாலானது காணப்படுறது. கோவிலுக்குள்ளேயே பக்தர்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அதே மாதிரி கோயிலுக்கு மடப்பள்ளியும் இருக்கு. பெரிய அன்னதான கூடம் கட்டியிருக்கா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை.
இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.